மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வனவிலங்குகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அந்த நிகழ்ச்சி நிரல்ல இருக்கிறது மட்டும் தமிழக அரசிற்கும் மாண்புமிகு வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கிறேன். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்களின் மேசையின் மேல் உள்ள சிறு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி, சுருக்கமா 2 லைன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கையை படித்து பார்த்தேன். அந்த விவர அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பது, யானைகள் பொதுமக்கள் வசிப்பிடங்களுக்கு வருவதை தடுப்பது, உயிரினங்களை பாதுகாப்பது போன்ற பெரிய நீண்ட நெடிய அறிக்கை இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எங்கள் பெண்ணாகரம் தொகுதி பகுதி, பாலக்கோடு, தேன்கனிக்கோட்டை, தளி, இப்படி தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள், அதே போல ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி, அப்படி கன்னியாகுமரி வரையில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகள், இன்னும் பல்வேறு தமிழ்நாடு முழுவதும் பரவலாக யானைகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. அது தமிழ்நாடு முழுவதும் ஊருக்குள்ளே வந்து விடுகிறது. யானைகள், காட்டுப்பன்றிகள், சிறுத்தைகள், இன்னும் சொல்லப்போனால் இங்கே எலிகள் எல்லாம் கூட, மயில்கள் வருகிறது. மயில் வந்துச்சுன்னா கடலை அப்படியே பறிச்சுறது, செடி மட்டும் இருக்குது. நெல் பயிரெல்லாம் பண்ணிடுது. காட்டு பன்றி எவ்வளோ தூரம் வருதுன்னே சொல்ல முடியாது. இரவு நேரங்களில் வந்து கிழங்குகள் உள்ளிட்ட எல்லா பயிர்களையும் சேதம் அடைச்சிடுது. யானைகள் வந்ததுன்னா கரும்பு, வாழைத்தோட்டங்கள் எல்லாம் நாசமாயிடுது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு அரசின் சார்பிலே புதைக்குழிகள், எல்லையோர பகுதியில், வனங்களை எல்லையோர பகுதியில் புதைக்குழிகள் வெட்டப்படுவது, இரும்பு கம்பி வட வேலி அமைப்பது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் கூட வனத்துறை அதிகாரிகளிடத்தில் பேசினோம். அரசிடம் துறையில் பல்வேறு அதிகாரியிடத்தில் பேசுகிற நேரத்தில் அவர்கள் இது ஏற்புடையதல்ல என்று ஒத்துக்கொள்கிறார்கள். ஒரு தீர்வாக சொல்லப்படுவது, தொங்கும் சூரிய ஒளி மின்வேலி தான் இதுக்கு சாத்தியப்படும் என்று அரசின் சார்பில் சொல்லப்படுகிறது. இதை வரவேற்கிறோம். ஆகவே வனங்களை ஒட்டி இருக்கிற எல்லையோர பகுதிகளில் கட்டாயம் இந்த தொங்கும் சூரிய ஒளி மின்வேலி அமைக்கப்பட வேண்டும் என்று அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் முடிச்சிடறேன், யானைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடுன்னு சொன்னாங்க. இங்கே பெண்ணாகரம் தொகுதியில் கூட 1/4/2024 கூத்தப்பாடி பகுதியில் அங்கே ஒருத்தர் இறந்துட்டார். அவர் பேர் பெரியப்பள்ளம் இடத்துல மாதையன், அப்பா பேர் குழந்தை, இறந்து இன்னும் நிவாரண வழங்கல். இப்படி நிறைய இடங்கள்ல யானைகள் பாதுகாப்பு இருக்கு. அதனால விவசாயிகள் இன்னைக்கு சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கிறாங்க. மழையால் பாதிப்பு, வறட்சியால் பாதிப்பு, இப்படி வனவிலங்குகளால் பாதிப்பு ஏற்பட இந்த சூழலில் இதை தடுத்து நிறுத்துவதற்கு அரசு திட்டங்கள் கொண்டு வர வேண்டும். அதே நேரத்தில் யானைகளாக இருந்தாலும் சரி, காட்டுப்பன்றியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கூட அங்கே பயிர்கள் சேதம் என்று சொன்னால் உடனடியாக விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று என்னுடைய சார்பில் மட்டுமல்ல, பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பில் இந்த கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே.ஏ. செங்கோட்டையன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க ஏ.கே. செல்வராஜ், நான் பேசுவா நீங்க பேசுவா உங்களுக்குள்ள முடிவு பண்ணுங்க. இல்ல யாராவது ஒரு ஆள், எனிஒன், நீங்களே பேசுங்க. செங்கோட்டையன் பேசுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு அமைச்சர் அவர்கள் ஒரு விளக்கமான அறிக்கை இங்கே தந்திருக்கிறார்கள். இதை பொறுத்தவரையிலும் காற்றுப்பன்றியால் ஏற்படுகிற இழப்பு என்பது விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அமைச்சர் கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கத்தில் அட்டவணை 2022 படி 3 படி காற்றுப்பன்றியை வழங்கியல் பட்டியலிருந்து நீக்க இயலாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1. இரண்டாவதாக, காற்றுப்பன்றி 1 கிலோமீட்டர் இருந்தால் அதை துரத்தி விட வேண்டும். 1 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டர் இருந்தால் அதை பிடித்து கொண்டு போய் வனப்பகுதியிலே விட வேண்டும். அதற்கு பிறகு 3 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் அதை சுடுவதற்கு அனுமதி பெற்று அந்த காற்றுப்பன்றியை அடிக்கின்ற போது ரசாயனத்தை ஊற்றி மண்ணிலே புதைத்து விட வேண்டும் என்றெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சாத்தியக்கூறா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். 1. இரண்டாவதாக, மயில்கள் மூலமாக ஏற்படுகிற இன்னல்களுக்கு நாங்கள் அதை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்கிறார்கள். மயிலை பொறுத்தவரையிலும் இன உற்பத்தியை குறைப்பதற்கு மயில் எங்கெங்கே முட்டையிடுகிறதோ அதை சேகரித்து உடைத்து விட்டாலேயே
மயில் உற்பத்தியை நிறுத்திவிட முடியும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் காட்டு ஆணைகளை பொறுத்தவரையிலும் பயிர்ச்சேதங்களை பெரிதாக ஏற்படுத்தி வருகிறது, அச்சத்தை உருவாக்கி வருகிறது. ஆகவே இது போன்ற நிலைகளை மாற்றுவதற்கும் மான்கள் அதுபோன்றுதான் பல்வேறு இடங்களிலே இன்றைக்கு உற்பத்தி பெருகி விவசாயிகள் வறட்சியான இருக்கின்ற பல்வேறு பகுதிகள், இங்கே கோவை மாவட்டம், அதேபோல் ஈரோடு மாவட்டம், அதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம், அதே போன்ற தூத்துக்குடி போன்ற மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களும் இது போன்ற பயிர்ச்சேதங்கள் ஏற்படுகிறது. இழப்பீடு என்பது நம் மிருகங்களால் ஏற்படுகிற இன்னல்களுக்கு கர்நாடக மாநிலத்திலே 15 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. நம்முடைய மாநிலத்தில் 10 லட்சம் மட்டும்தான் வழங்கப்படுகிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். ஆக இது போன்ற அறிக்கையின் மூலமாக பண்டிகளை பிடித்து கொண்டு சென்று காட்டிலே விட முடியுமா என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் மயில் முட்டைகளை அளிப்பதன் மூலமாக மயில் உற்பத்தி குறையும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் மனிதர்களுக்கு ஏற்படுகிற சேதங்கள், பயிர்களுக்கு ஏற்படுகிற சேதங்களை மனதிலே வைத்து அரசு அதற்கான இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் மயில்களால், இங்கே இருக்கிற மான்களால் ஏற்படுகிற சேதம் வறட்சி பகுதி என்பதையும் நான் இந்த நேரத்தில் நினைவூட்டி, இது போன்ற நிலைவுகளை மாற்றுவதற்கு அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறது என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கின்ற இந்த அறிக்கையில் என்னுடைய மாவட்டத்தை சேர்ந்த, தொகுதியை சேர்ந்த பிகாம் படித்த ஒரு இளம் பெண் சிறுத்தையால் கொல்லப்பட்டு இறந்திருக்கின்றார். உடலும் கையும் காலும் தனித்தனியாக கடித்து சிதைத்திருக்கிறது. இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர், வனத்துறை அதிகாரிகள் அனைவரிடத்திலும் இந்த சம்பவத்தை எடுத்து சொல்லி பிறகு குழந்தையினுடைய செல்லுகின்றதுதான் முன்னேற்பாடும் அதிகாரிகள் காரணங்கள் ராமாபுரத்தில் துரைசாமி என்பவரின் வீட்டின் அருகே கட்டி வைத்திருந்த 9 ஆடுகளை சிறுத்தை சென்றது. அதே போல தேவரிஷிக்குப்பம் ஊராட்சியில் அடங்கிய மயிலாப்பூர் என்ற கிராமத்தில் வீட்டருகே கட்டி வைத்திருந்த ஒரு கன்றுக்குட்டி மற்றும் வீட்டில் வளர்க்கப்படுகின்ற கோழிகள் அனைத்தையும் கொன்றுவிட்டது. அதேபோல் ஒரு ஒற்றை யானை விவசாயிகள், குறிப்பாக வாழை, காய்கறிகள், தென்னைகள், மாஞ்செடிகள் போன்ற அனைத்து விவசாயங்களும் நாசப்படுத்துகிறது. மேலும் சிறுத்தை வீட்டில் வளர்க்கும் பிராணிகளையும் மனிதர்களையும் தாக்குகின்ற இந்த அச்சுறுத்தல் தொடர்ந்து இருப்பதால் அங்கே மக்கள் வாழ்வதற்கே அஞ்சுகிறார்கள். மக்கள் பலமுறை குடியாத்தம் வன அலுவலரிடம் மனு கொடுத்தும் முறையிட்டும் நடவடிக்கை இல்லை. யானையை காட்டுக்குள் விரட்டுவதற்கும் சிறுத்தையை பிடிப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கு மாறாக வனத்துறையை சேர்ந்தவர்கள் கிராம மக்களுக்கு பொய் காரணங்களை கூறி திசை திருப்பி வருகிறார்கள். சிறுத்தையை பிடிப்பதற்கு வனத்துறை உத்தரவிடுமாறும் இறந்தவர் குடும்பத்திற்கு அரசின் உதவியும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பும் வழங்கி உதவிடுமாறு புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக அரசினுடைய கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ரூபியார் மனோகர்னா இவங்க நம்ம பிரின்ஸா யார் பேசி 2 பேரும் முடிவு எடுத்துடுங்க. நான் பேசுறேன். ரைட் ரூபியார் மனோகர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்குநேரி தொகுதி களக்காடு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் வாழை மரங்கள் பயிரிடப்பட்டு வருகின்றன. அந்த பகுதியிலுடைய மிகப்பெரிய கவலை என்னன்னா, காட்டுப்பன்றிகள் அடிக்கடி அந்த பகுதிகளுக்கு வந்து மிகப்பெரிய சேதங்களை அந்த விவசாயிகளுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. நம்முடைய அடுத்த மாநிலமான கேரளாவில்
காட்டு பன்றிகளை வனவிலங்குகள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. அந்த மக்களுடைய கோரிக்கை என்னன்னா, காட்டு பன்றிகளை விரட்டினாலே ஃபாரஸ்ட் அதிகாரிகளை அவங்கள கூட்டு போயிடுறாங்க. இது மிகப்பெரிய ஒரு இழப்பா விவசாயிகள் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு கொடுக்குற அந்த இழப்பீடுகளும் சரியா கிடைப்பதில்லை. கடந்த 31ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு புயல் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் சேதமடைந்திருக்கு. விவசாயிகள் கலெக்டர் அலுவலகத்தில் போய் முறையிட்டு இருக்காங்க, மண்டே பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு முறையான இழப்பீடுகள் கொடுக்க வேண்டும் என்றும், காட்டு பன்றிகளால் ஏற்படுகின்ற விளைவை தடுக்க உடனடியாக அரசு முன்வர வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் ஏஆர் ரகுராமன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் உள்ள வாழ்விடங்களில் இருந்து வெளியேறி பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் வரை காட்டுப்பன்றிகள் உள்நுழைந்து விளைநிலங்களில் விவசாயிகள் சாகுபடி செய்துள்ள பயிர்களை அழித்து நாசம் செய்கின்றன. தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மற்றும் தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 70 விழுக்காடு மாவட்டங்களிலும் காட்டுப்பன்றிகளின் தொல்லையால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்து வருகின்றனர். காட்டுப்பன்றிகள் வனவிலங்குகளுள் பட்டியலில் இருப்பதால் அவற்றை வேட்டையாடுவதற்கு சட்டப்பூர்வமான தடை இருக்கிறது. காட்டுப்பன்றிகளால் பாதிப்புக்கு உள்ளான விவசாயிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ எம்பி அவர்களிடம் சந்தித்து இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். உடனடியாக அவர் ஆயிரக்கணக்கான விவசாயிகளோடு பேரணியாக சென்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரை 20/12/2022 சந்தித்து விவசாய விளை நிலங்களை சேதப்படுத்தி விவசாயிகளுக்கு பெரும் இன்னல் ஏற்படுத்தி வரும் காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த கோரிக்கை மனு அளித்தார். இதன் தொடர்ச்சியாக 9/1/2023 அன்று தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் மாண்புமிகு மணிவேந்தன் அவர்களை நேரில் சந்தித்தும் இதே கோரிக்கையை முன்வைத்தார். கேரள மாநிலத்தில் அனுமதித்து இருப்பது போல உள்ளாட்சி அமைப்புகள் அதிகாரம் அளித்து வனத்துறையுடன் இணைந்து காட்டுப்பன்றிகளை அழித்து விவசாய பயிர்களை காப்பாற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள் விரைவில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என துரை வைகோ எம்பி அவர்களிடம் தெரிவித்தார். மாண்புமிகு அமைச்சர் மணிவேந்தன் அவர்கள் வனத்துறையிலிருந்து வேறு துறை பொறுப்பு ஏற்ற போதும் காட்டுப்பன்றிகளை அழிப்பதற்கு வனத்துறையின் ஒப்புதலோடு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் அளிக்க சட்ட முன் வரைவு தயாரிக்கப்பட்டு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக துரை வைகோ எம்பி அவர்கள் அண்மையில் தெரிவித்திருந்தார். காட்டுப்பன்றிகள் எண்ணிக்கை பெருகி வருவதால் விளைநிலங்களில் சாகுபடி செய்யப்படும் பயிர்கள் அழிக்கப்படுவது அதிகமாக வருகிறது. இவற்றை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே வனத்துறை அமைச்சர் தெரிவித்திருப்பதைப் போல காட்டுப்பன்றிகளை அழிப்பதற்கு வனத்துறையின் வழிகாட்டுதலுடன் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் வழங்கிட கேரள மாநில அரசை பின்பற்றி புதிய சட்ட முன்வரைவை இந்த சட்டமன்ற கூட்டுத்தொடரிலேயே கொண்டு வர வேண்டும் என்று மறுமலர்ச்சி திமுக சார்பில் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இச்சட்டத்தை உடனடியாக செயல்படுத்தவும் காட்டுப்பன்றிகளை அழித்து பாதுகாப்புக்கு உள்ளாக்கி வரும் விளைநிலங்களை பாதுகாக்கவும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஈழ மக்களின் துயர் துடைக்க தனித்தமிழ் ஈழமே ஒரே தீர்வு என்று முதன்மை குரல் கொடுத்தது மகாத்தான தலைவர் வைகோவின் குரல்தான் என்பதை பதிவு செய்ய விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் தி. வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு வனத்துறை அமைச்சருடைய என்னால் கொண்டு வரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்ப்புக்கான விவர அறிக்கையை படித்து பார்த்தேன். அதில் யானைகளை குறித்தும் பன்றிகளை குறித்தும் செய்திகள் பதிலறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்றிய அரசினால் கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் காரணமாக பன்றிகளுடைய உயிரை காக்க வேண்டிய பொறுப்பு தமிழக வனத்துறைக்கு இருக்கிறது என்கிற அடிப்படையில் இருந்தாலும், எனக்கு முன்னால் பேசிய மாண்புமிகு உறுப்பினர்கள் அவர்கள் குறிப்பிட்டது போல் இந்த காற்று பன்றிகள் தனியாக மனிதர்கள் மாட்டிக்கொண்டாலே அவர்களை குத்தி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு மூர்க்கமான குணம் கொண்டவை இயற்கையாகவே. இன்றைக்கு பரவலாக இனப்பெருக்கத்தினூடாக பல்வேறு விவசாய நிலங்களில் இதுபோன்று
அது குட்டிகளை போட்டு பெரும் எண்ணிக்கையிலாக பரவலாக இருந்து வருகிறது. முற்றுமுதலுமான பயிர் வகைகளை, அதுவும் குறிப்பாக கிழங்கு பயிர் வகைகளை எல்லாம் பெரும் அளவில் ஏக்கர் கணக்கில் மிகப்பெரிய சேதத்தை அதை ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு பெரும் நட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். வனவிலங்குகளை பொறுத்த வரையில் யானைகள் இன்றைக்கு வழித்தடங்கள் இன்றைக்கு அழிக்கப்பட்டு வன உயிர்களுடைய அவர்களுடைய ஜோன் என்று சொல்லக்கூடிய வன உயிர்வு பாதுகாப்பு மையங்களில் இன்றைக்கு பொதுமக்கள் மக்களுடைய நடமாட்டத்தின் காரணமாக யானைகள் இன்றைக்கு பல்வேறு கிராமங்களில் பல்வேறு மக்களுடைய குடியிருப்பு பகுதிகள் வருகின்ற சூழலை நாம் அன்றாடம் செய்திகளாக நாம் பார்க்கிறோம். அதற்கு இன்றைக்கு மின்வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அல்லது ஆழிகள் வெட்டி தடுப்பதற்கான நடவடிக்கைகளை வனத்துறை எடுத்து வருகிறார்கள். யானைகளை விரட்டுவதற்கு வெடிகளை வைத்து விரட்டுவது போன்று அல்லது வேட்டை காவலர்கள், தடுப்பு காவலர்கள் மூலமாக யானைகளை விரட்டுவதற்கு நடவடிக்கை இருக்கு. ஆனால் இந்த பன்றிகள் கூட்டம் அப்படி இல்லை. இந்த பன்றிகள் கூட்டத்தை அவ்வளவு எளிதாக காடுகளிலே வனங்களிலே நாம் இனம் கண்டு எந்த இடத்துல இருக்கும், குறிப்பிட்ட பகுதியில் தான் அது இருக்குமா என்பது தெரியாத காரணத்தினால் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வனச்சட்டம், ஒன்றிய அரசுடைய வனச்சட்டம் அதற்கு தடையாக இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசு இதற்காக ஒரு சட்டத்தை இயற்றி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரத்தை தந்து இதுபோன்று பெரும் விவசாய நிலங்களை பாழாக்கி விவசாயிகளுக்கு பெரும் நட்டத்தை ஏற்படுத்துகின்ற இந்த காட்டு பன்றிகளை விவசாயிகள் சுட்டுக் கொள்வதற்கோ அல்லது பிடிப்பதற்கோ இதையே பல பேர் இன்றைக்கு நம்முடைய வனத்துறை கடுமையான சட்டங்கள் இருந்தாலும் கூட இது மிகப்பெரிய ஒரு அருமையான சுவையான உணவு என்கிற அடிப்படையில் திருட்டுத்தனமாக வேட்டையாடுகின்ற சூழலும் இருந்து வருகிறது. அதை அரசு அனுமதித்தால் அது மிக எளிதாக அது ஒழிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை அரசு பரிசீலனை செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டு, குறிப்பாக என்னுடைய வடதமிழ் மாட்டில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே பெரும்பான்மையாக மயில்களுடைய எண்ணிக்கை இனப்பெருக்கம் அது பல்லாயிரக்கணக்கில் பல லட்சக்கணக்கிலே இன்றைக்கு இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும். ஒரு காலத்தில் மயிலை பார்ப்பது என்பதால் அரிது. நம்ம கூட வாகனங்களில் போய் மயில் என்ன இறந்து ஒரு புகைப்படம் எடுப்போம். ஆனால் இன்னைக்கு மயில் நம்மளை துரத்தி வந்து பார்க்குற அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு கோயில்களில், விவசாய நிலங்களில், எல்லா இடங்களிலும். ஆதலால் அது மயில்கள் நம்முடைய தேசிய பறவையாகவும் இருக்கிறது, கடவுள் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் வணங்கப்படுகின்ற ஒரு வனவிலங்காகவும் இருக்கிற காரணத்தினால் ஏற்கனவே மயிலை வேட்டையாடியவர்கள் மீது குறைந்தபட்சம் 7 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை இருக்கக்கூடிய கடுமையான சட்டங்களும் இருக்கின்ற காரணத்தினால் அதை மட்டுப்படுத்துவதற்கு, கட்டுப்படுத்துவதற்கு நம்முடைய அரசு, வனத்துறை, சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் வேறு ஏதாவது மாற்று திட்டங்கள் வைத்திருக்கிறார்களா என்பதையும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தன் பதில் உரையிலேயே தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டு அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் பி. செந்தில்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூர் சட்டப்பேரவை தொகுதி, ஒட்டஞ்சத்திரம் சட்டப்பேரவை தொகுதி, பழனி சட்டமன்ற தொகுதி, இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளும் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவார பகுதிகளில் அமைந்திருக்கின்றன. குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளாக யானைகளுடைய புதிய வழித்தடங்கள் அங்கே உருவாகி யானைகளால் மக்கள் வாழிடங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வாழுகிற மக்களுக்கு பல்வேறு இன்னல்கள், பல உயிர்களை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யானைகளால் தாக்கப்பட்டு இழந்திருக்கிறார்கள். குறிப்பாக நான் இந்த நேரத்தில் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புவது என்னவென்று சொன்னால், கடந்த வாரம் கூட ஆத்தூர் தொகுதியினுடைய நீலமலை கோட்டை, பழக்கநூத்து, அதே போல ஒட்டஞ்சத்திரம் மலையடிவார பகுதிகளில் அதிகமான யானை நடமாட்டங்கள். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய தென்னை கன்றுகளை, அதாவது வைத்து ஒரு 2-3 ஆண்டுகள், 4வது ஆண்டில் பலன் கொடுக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய கன்றுகளை அது வேரோடு பிடுங்கி அந்த கிழங்குகளை உண்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் விவசாயிகள் பெரிதும் அங்கே அவர்கள் துன்பத்திற்கு ஆளாகி நிற்கக்கூடிய சூழலை மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக அங்கே சென்று பார்த்து வனத்துறை அமைச்சரிடத்தில் பேசி 2 கும்கி யானைகளை நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய வனத்துறை அனுப்பி, அதிகாரிகளையும் அனுப்பி இன்றைக்கு அங்கே அந்த யானைகள் மக்கள் வாழிடங்களுக்குள் உட்புகாத வகையிலே பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். அதற்கு நம்முடைய தமிழ்நாடு வனத்துறைக்கு நன்றி நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே ஒரு செய்தியை நான் நினைவு கூற விரும்புகின்றேன். குறிப்பாக யானைகள் மக்கள் வாழிடங்களுக்குள் வருவதை தடுப்பதற்கு உளவியல் ரீதியாக, யானைகளை உளவியல் ரீதியாக நாம் அங்கே வரவிடாமல் செய்வதுதான் இதற்கு ஒரு சரியான தீர்வு. இதை யார் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய மூத்த விஞ்ஞானி ஏஜேடி சிங் அவர்கள், அவர் சொல்லியிருக்கார். ஜான் சிங் அவர் சொல்லியிருக்கார். எப்படின்னா, உளவியல் ரீதியாக அதை வரவிடாமல் தடுக்கணும், அதற்கான ரிசர்ச்சஸாக நிறைய நடத்தியிருக்காங்க. அவருடைய முதல் மாணவராக இருக்கக்கூடிய சிவகணேசன் என்பவரை கடந்த காலங்களில் நான் என்னுடைய மலைப்பகுதியில் யானைகளை வரவிடாமல் தடுப்பதற்கு நம்முடைய அரசினிடத்தில் எடுத்து சொல்லி அவர் ஒரு சிறப்பு படையை அமைத்து கிராமங்களுக்குள் யானை வராமல் தடுப்பதற்குரிய முயற்சிகளை அன்றைக்கு எடுத்தார்கள்.
அதுபோன்று சிவகணேசனை போன்ற அந்த ரிசர்ச்சில் இருக்கக்கூடியவங்கள, டாக்டரேட்டில் இருக்கக்கூடியவங்கள வர வச்சு அவங்கள கிராமங்களில் சிறப்பு படை அமைத்து யானைகளை தடுப்பதற்குரிய முயற்சிகளை நம்முடைய அரசு எடுக்க வேண்டும். குறிப்பாக காட்டு மாடுகள் பள்ளிகளுக்குள்ளும் அதே போல குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் கொடைக்கானல் பகுதிகளிலே வருகிற நிலை இருக்கிறது. அதையும் வனத்துறை தடுத்து அவர்களை காத்திட வேண்டும் என்று திண்டுக்கல் மாவட்ட மக்களின் சார்பில் நான் இந்த அரசின் கவனத்தை ஈர்த்தமைகின்றேன். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் வனவிலங்குகளின் உயிர்களை பாதுகாப்பதிலும் அதே நேரத்தில் வனவிலங்குகளால் மனிதர்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்ற நிலையிலும் விவசாயிகளுக்கு எந்த சேதமும் வரக்கூடாது என்ற நிலையிலும் பல்வேறு நடவடிக்கைகளை கடந்த காலங்களில் எடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். குறிப்பாக இப்பொழுது பேசியவர்களெல்லாம் குறிப்பாக அவர்கள் எடுத்துச் சொன்னது காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் இன்னல் குறித்து. இந்த காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் இன்னல் குறித்து திருநெல்வேலியின் பொறுப்பு அமைச்சராக இருக்கிற அன்பிற்குரிய மாண்புமிகு நேரு அவர்களும், திண்டுக்கல்லுடைய அமைச்சராக இருக்கிற நம்முடைய மாண்பிற்குரிய பெரியசாமி அவர்களும், அதுபோல விவசாயிகளுடைய நலன்கள் பாதிக்கப்படுகின்றன என்று விவசாயிகளுடைய குறைகளை எல்லாம் நம்முடைய மாண்புமிகு விவசாயத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களும் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எடுத்து சொன்னதனுடைய அடிப்படையில்தான் இன்று காட்டுப்பன்றிகள், குறிப்பாக இந்த நிகழ்வுக்காக காட்டுப்பன்றிகளை எப்படி அடக்குவது என்பது குறித்து முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தலின் அடிப்படையிலே 2023 அப்பொழுது அமைச்சர் நம்முடைய மதிவேந்தன் அவர்களுடைய ஆலோசனைப்படி ஒரு குழு நியமிக்கப்பட்டது. குறிப்பாக அந்த குழுவில் தலைமை வன பாதுகாப்பாளர் மற்றும் தலைமை வன உயிர் காப்பாளர் தலைமையில் விவசாயத்தை சார்ந்த விவசாய பிரதிநிதிகள், வனத்துறை, வருவாய்த்துறை, வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை, அறிவியல் நிபுணர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் வன உயிரின ஆர்வலர்கள் என மொத்தம் 19 நபர்கள் அடங்கிய ஒரு குழு நியமிக்கப்பட்டது. அவர்கள் ஒரு பரிந்துரையை கொடுத்தார்கள். அந்த பரிந்துரையெல்லாம் பார்த்துதான் நாங்கள் இந்த ஜிஓவையும் நேற்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த வனத்துறையின் சார்பாக இந்த அரசாணையை வெளியிட வேண்டும் என்று அவரே ஆணையிட்டு நேற்று இந்த அரசாணையையும் வெளியிட்டிருக்கிறார். அந்த அரசாணையின்படி இதுவரையில் இது காட்டுப்பன்றிங்கிறது இங்கே நண்பர்களெல்லாம் சுட்டி காட்டியதைப் போல ஒன்றிய அரசு தான் எது வனவிலங்குகள் என்று அறிவிப்பது அதுதான். அந்த வனவிலங்குகள் அறிவிப்பு பட்டியலிலே இந்த காட்டுப்பன்றிகளும் இருக்கின்றது. அதை விலக்குவது என்பது அவ்வளவு சாதாரணமாக முடியாது. ஆனால் அதே நேரத்தில் வனவிலங்குகளால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகின்றன என்று இங்கே இருக்கிற விவசாயிகளெல்லாம் முதலமைச்சரிடம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலேயும் அமைச்சர் பெருமக்கள் இங்கே பேசிய எல்லோருமே நீங்கள் அதை எடுத்து சொன்னீர்கள். குறிப்பாக இங்கே பேசிய நம்முடைய மணியாக இருந்தாலும், நம்முடைய செங்கோட்டையனாக இருந்தாலும், நம்ம மாண்புமிகு உறுப்பினர் ஜெகன்மூர்த்தியாக இருந்தாலும், மாண்புமிகு உறுப்பினர் மனோகரன், மாண்புமிகு உறுப்பினர் ரகுராமன், மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன், மாண்புமிகு உறுப்பினர் செந்தில்குமார் ஆகிய அனைவருமே மொத்தம் 24 பேர்கள் இந்த மனுவை 25 பேர்கள் இந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதிலே பேசியவர்கள் எல்லாம் குறிப்பாக இந்த வனவிலங்குகளினுடைய உபத்திரவத்தை எடுத்துச் சொல்லி இந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டிருந்தீர்கள். அந்த அடிப்படையில் தான் அந்த குழுவும் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் இருக்கிற பொழுதே நம்முடைய முதலமைச்சருடைய ஆணையின்படி ஒரு குழுவும் நியமிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இந்த ஜிஓ இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த சட்ட விதியின்படி காப்புக்காட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவு வரையில் உள்ள பகுதியில் காட்டுப்பன்றிகளை சுட அனுமதி இல்லை. ஒரு வருஷம், ஏன்னா அது நாம் அந்த ஒன்றிய அரசினுடைய சட்டம், அது காட்டுப்பன்றி இருக்கிறதெல்லாம் நம்ம அதை 1 கிலோமீட்டர் வரல, அது பக்கத்திலே தான் இருக்கும், அந்த காட்டுக்கு பக்கத்தில் அந்த 1 கிலோமீட்டர் வரல அது வந்துட்டு போயின்னு இருக்கலாம். அது சுட அனுமதி இல்லை. அதே நேரத்தில் காப்புக்காட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவு முதல் 3 கிலோமீட்டர் வரையுள்ள பகுதியில் காட்டுப்பன்றிகள் பிடித்து மீள திருப்பி அனுப்ப வேண்டும். அதற்காக வனத்துறை அதிகாரிகள் அந்த பகுதிகளிலே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
அதுவும் மேலும் அதிகமாக நியமிக்கப்படுவார்கள். அந்த அடிப்படையில் தான் இதையும் சொல்லியிருக்கிறோம். 1 to 3 கிலோமீட்டர் வரல அதை திருப்பி அனுப்பிச்சிருவாங்க பிடிச்சி. அடுத்து இந்த 3 கிலோமீட்டருக்கு மேலே வந்தால், இந்த குழு பரிந்துரைத்தது 5 கிலோமீட்டர், ஆனால் முதலமைச்சர் சொல்லி விவசாயிகள் ரொம்ப பாதிக்காமல் இருக்கணுங்கிறதுனால அதையும் குறைச்சி 3 கிலோமீட்டர் இந்த வனப்பகுதியில் இருந்து 3 கிலோமீட்டருக்கு அப்பால் வருமானால் அதை சுடுவதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த ஜிஓவிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒன்று. இது விவசாயிகளுக்கெல்லாம் பெரு மகிழ்ச்சியை அளிக்கும் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை. 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்தால் பன்றிகளை சுடலாம். சுடுற உரிமை அது வனத்துறை அதிகாரிகள், அதற்காக வனத்துறை அதிகாரிகள் சுடுவார்கள். அதற்கான அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக அங்கே பாதுகாப்பிற்காக ஜீவோ இல்லை. ஆகவே இந்த வனத்துறை அதிகாரிகள் சுடுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இதையும் சுடுவதற்காக இதை நீங்கள் எல்லாம் இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறீங்க. வனத்துறை அதிகாரிகளே சுடாமல் விவசாயிகளே சுடுவதற்கு அதிகாரம் வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் துப்பாக்கி லைசன்ஸ் இருக்கிறவங்க எவ்வளோ விவசாயிகள் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை. அதனால தான் இந்த கட்டுப்பாடும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால், ஏன்னா உங்ககிட்ட அந்த மாதிரி கொடுத்தா மற்றவங்க எல்லாமே உள்ளே போய் கூட சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை பற்றியெல்லாம் அந்த குழுவும் இப்பொழுது சொல்லியிருக்கிறது. ஆக உங்களுடைய கோரிக்கை இது முன்னால் மறுபடியும் பரிசீலிக்கப்படும். முதலமைச்சரிடம் சொல்லி இது குறித்து விவசாயிகளும் சுடுவதற்கு அனுமதி அளிக்கப்படுமா என்பதை பற்றியெல்லாம் பரிசீலனை செய்யப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக இந்த காட்டுப்பன்றிகளால் ஏற்படுகின்ற இந்த சேதங்களை தடுப்பதற்காக எல்லா நடவடிக்கைகளையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆணையின்படி வனத்துறை செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் மிக முக்கியம். அதே மாதிரி இந்த யானைகளை பற்றி சொன்னீங்க. இந்த யானைகளை பற்றி சொல்லும்போது இங்கே பல்வேறு உறுப்பினர்கள் யானைகள் அவைகளும் புகுந்து பல்வேறு சேதங்களை ஏற்படுத்துது, உயிர் சேதமெல்லாம் கூட ஏற்படுத்துகிறது என்பதையும் சுட்டி காட்டினார்கள். இங்கே பேசிய அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களும் சொன்னார்கள். அதைத்தான் ஐ பெரியசாமி அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்திலே இருக்கிற பொழுது அந்த திண்டுக்கல் மாவட்டத்திலே இருக்கிற அந்த பகுதிகளிலே இது போன்ற பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லி கன்னிவாடி சாகத்தில் கோம்பை ஆத்தூர் வனப்பகுதியில் 2/1/2025 முதல் ஒரு யானை கூட்டம் மக்களுக்கு இடையூறாக செயல்பட்டு வருகிறது அப்படின்னு 2ஆம் தேதி காலையிலேயே எனக்கு ஐ பெரியசாமி அவர்கள் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு சொன்னார். நானும் அதை செயலாளரிடம் சொல்லி உடனடியாக அதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அங்கே 2 கும்கி யானைகள் அனுப்பப்பட்டன. கும்கி யானைன்னா ரொம்ப பேருக்கு எனக்கு முதலெல்லாம் தெரியாது என்ன கும்கி யானைன்னா. கும்கி யானை என்பது வனத்துறையினால் பழக்கப்பட்டு இருக்கிற அந்த கும்கி யானை. அந்த கும்கி யானையை பார்த்தாவே மற்ற யானைகள்லாம் காட்டுக்குள்ளே ஓடிடும், வனத்துறைக்குள் ஓடிவிடும். அந்த 2 கும்கி யானைகளை அனுப்ப வேண்டும் என்று ஐ பெரியசாமி அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே மறுநாளே 2 கும்கி யானைகள் அங்கே அனுப்பப்பட்டன. அதுபோல்தான் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியிலேயும் இது போன்ற பிரச்சனைகள் வந்த பொழுது அங்கேயும் 2 கும்கி யானைகள் அனுப்பப்பட்டு அங்கே அதுபோல் நுழைந்த யானைகள் எல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டதையும் நீங்கள் பத்திரிகை செய்திகளிலேயும் தொலைக்காட்சியிலேயும் பார்த்திருப்பீர்கள். ஆகவே இதற்கான உரிய நடவடிக்கைகளை எல்லாம் முதலமைச்சருடைய உத்தரவுப்படி வனத்துறை அதிகாரிகள் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது உண்மை. அது மட்டுமல்ல, மேலும் இந்த மயில்களை பற்றியெல்லாம் சொன்னீர்கள். மயில் என்பது அது ஒரு தேசிய பறவை என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அந்த தேசிய பறவை இந்த வனவிலங்குகளில் அதுவும் முதல் இடம் பெற்றிருக்கிற ஒரு பறவையாக இருக்கிறது. இந்த மயில்களினால் எவ்வளோ நாம் சரியாக அதையும் வளர்த்துருக்கிறோம், வீட்டில் வச்சுருந்தவங்களாம் இருந்தாங்க ஒரு காலத்தில். இப்போ அந்த மயில்களினால் ஏற்படுகிற சேதங்களையும் தடுத்து நிறுத்துவதற்காக நாம் எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதை பொறுத்தவரையில் இந்த அரசினால் மட்டும் நான் குறிப்பாக சொல்லிக்கொள்ள விரும்புவது, இங்கே யானைகள் பாதுகாப்பு திட்டம், தமிழ்நாடு உயிர்ப்பன்மை பாதுகாப்பு மற்றும் பசுமையாக்கல் போன்ற திட்டங்களின் மூலமாக 2.394 கோடி செலவில் 46.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு யானை புகாமல் இருப்பதற்காக நாம் அகழி வெட்டுதல், நீங்கள்லாம் மணி கூட சொன்னார், இந்த அகழி வெட்டணும் அங்கே வேணும் அந்த மாதிரிலாம் சொன்னார். அதையும் நாம் செஞ்சு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இந்த சூரிய மின்வெளி அமைக்க அதையும் சொன்னீங்க. சூரிய மின்வெளி அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும்
இந்த அரசு செய்திருக்கிறது. ஆக இதெல்லாம் நாம் சொல்கிறேன். ஆக இவைகளையெல்லாம் செய்திருக்கிறார்கள். ஆகவே இவைகளையெல்லாம் செய்திருப்பது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த 4 ஆண்டுகளிலே யானையினாலோ மயில்களினாலோ அது போன்ற காட்டுப்பன்றிகளினாலோ எந்த பிரச்சனையும் சொல்கிறேன், அதான் வரேன். அதுபோல் இந்த ஆட்சியில்தான் மனித விலங்கு மோதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை 2 முறை உயர்த்தப்பட்டு தற்போது ஒவ்வொரு மனித உயிர்ப்புக்கும் ரூபாய் 10 லட்சம் வழங்கப்பட்டு வருகிறது. 2 முறை உயர்த்தி முதலமைச்சர் தான் இதை கொடுக்கணும்னு சொல்லி உயர்த்தி 10 லட்சம் ரூபாய் யானையாலேயோ அல்லது புலியாலேயோ மற்றவைகளால் எவைகளால் அந்த ஆபத்து வனவிலங்குகளால் ஏற்படுமானால் அப்படி உயிரிழப்பவருடைய குடும்பத்திற்கு முதல் 2 வருஷத்தில் தலைவர் தான் 2 முறை அதை ஏற்றிருக்கிறாரு. ஏற்றி இப்பொழுது 10 லட்சமாக ஜெகன்மூர்த்திக்கு கிடைச்சா பரிசில் ஜெகன்மூர்த்திக்கு இறந்ததுக்கு கிடைக்கல பார்த்து கொடுக்கப்படும். அப்படி தானே இருந்ததுன்னா நீங்கள் எழுதி கொடுங்க. கண்டிப்பாக உயிரிழந்தது அதனால் என்ற நிலைமை வருமானால் 10 லட்சம் ரூபாய் நிதி முதலமைச்சரிடம் சொல்லி அது வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். ஆக இது போன்ற பல்வேறு இடங்களில் எந்த பகுதியிலே யானைகளினாலோ வனவிலங்குகளினாலோ உயிரிழப்பு ஏற்படுமானால் அதை சொல்லலாம். விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ 2022-23 நிதியாண்டில் 6765 நபர்களுக்கு 11.43 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. 2023-24 நிதியாண்டில் 10,260 நபர்களுக்கு 17.3 லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் 2024-25 நிதியாண்டில் 2/1/2025 வரை 5035 நபர்களுக்கு 10.55 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிதியாண்டிற்கு கூடுதலாக ரூபாய் 5 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இந்த வனவிலங்குகளினால் பாதிக்கப்படுகிற குடும்பங்களுக்கு, விவசாயிகளுக்கு, அவர்களுக்கு பாதுகாப்பாக நிதி உதவியை வழங்குவதற்கும் தமிழக அரசு செய்திருக்கிறது என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்லி, இனிமேல் இது போன்ற உயிரிழப்புகள் வருமானால் அந்த பகுதிகளிலே இருக்கிற நீங்கள் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தால் நிச்சயமாக நாங்கள் உரிய நடவடிக்கைகளை எடுப்போம். பெரும்பாலும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த வனத்துறை என்பது பெரும்பாலான விதிகள் எல்லாம் ஒன்றிய அரசின் கையில் தான் இருக்கிறது. நாம் அதில் கொஞ்சம்தான், இந்த நிதி கூட அவங்க கொடுக்கறது தான். அந்த மாதிரி ஒரு நிலைமை ஓடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் என்ன முடியுமோ அதை இந்த அரசு தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அவர் எங்களுக்கு இதற்கான உரிய ஆணைகளை எல்லாம் வழங்குவதற்கு ஆணையிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே இந்த வனத்துறை தொடர்ந்து செயல்படும் என்பதை தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.